ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு வாழ்வு பையன், ஆன்லைன் கிரேசி பாயின்னு சொல்லலாம். பிகாஸ் அவன் டிஜிட்டல் ஆர்டிஸ்ட். இன்ஸ்டா ரீல்ஸ் ஃபோட்டோஸ்லாம் பர்ஃபெக்டாக எடிட் பண்ணி கரெக்டான ஃபில்டர் போட்டு லைக்ஸ்க்காக ரொம்ப வெயிட் பண்ணுற பையன் அப்படின்னு சொல்லலாம். அவன் மற்றவங்க ஆன்லைனில் லைவ் போகும்போதும் அவங்க தாட்ஸை ஷேர் பண்ண போதும் அவங்க லைஃப்பை பார்த்துட்டு அவன் லைஃப் என்னடா நம்ம லைஃப் இவ்வளோ போரிங்காக போதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ வைரல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணது. ஸோ ஒரு நாள் ஓகே நம்ம ஒரு பெஸ்ட்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மவுண்டன் போயிட்டு அந்த லைட்டை சன்ரைஸஸை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ ஒன் டைம் ஒரு மவுண்டனுக்கு போகும்போது அவன் நிறைய தாட்ஸோடு போகிறான். இப்படி ஃபில்டர் பண்ணணும், இப்படி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அந்த சன்னை கேப்சர் பண்ணும்போது அந்த பிரைட்னஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பிரைட் ஏற்றலாம், அப்போ நம்ம கோல்டன் ஹவர் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு வயசானவர் சொல்கிறாரு, தம்பி நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் அதோட எஃபெக்டை நீங்கள் பார்க்க முடியாது. இது நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறீங்க. பட் நீங்கள் அதை எடுத்துகிட்டு பாருங்கள், நேரில் பாருங்கள், அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பட் உங்கள் ஃபோனில் பாருங்கள், பட் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இந்த பையன் அதே மாதிரி ஃபில்டர்லாம் எடுத்துகிட்டு ரியலாக பார்க்குறான். ரியலாக பார்க்கும்போது அந்த வியூ அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சன்ரைஸ் எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரியல. நம்ம அன்றைக்கி பேர் பார்த்துருப்போம் தானே. ஸோ அந்த எந்த எடிட் பண்ணாமல் ஃபில்டர் பண்ணாமல் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கும் போது அப்போ தான் தெரிஞ்சது, நம்ம இருதயத்துக்கும் எந்த ஒரு ஃபில்டரும் தேவையில்லைல்ல. நம்ம வைரல் எதுக்கு ஆகிறோம்? அடுத்தவங்க நம்மளை பார்த்து மெஸ்மரைஸ் ஆகிறதுக்காகன்னு. ஆனால் ஏசப்பா எவ்வளோ அன்பாக இருக்கார்ல, எந்த ஒரு ஃபில்டருமே இல்லாமல் நம்மளை அப்படியே நேசிக்கிறாரு. ஒரு அழகான வசனம் இருக்குது ரோமர் 5:8. நம்ம எப்படி இருக்கோம்னா அவரை பார்த்து நம்மளை லவ் பண்ணல, நம்ம இருக்கிறது படியே அவர் லவ் பண்ணுறாரு. நம்ம மாறணும்னு அவர் வெயிட் பண்ணி லவ் பண்ணலை, நீ இருக்கிற நிலையிலே அப்படியே நம்மளை அன்பு செலுத்துகிற. தட்ஸ் அன்கண்டிஷ்னல் லவ் வித் லைட். ஸோ அந்த பையன் அந்த வைரல் ஆகிறது அந்த ஃபீலிங்லாம் விட்டுட்டு எப்படி இருக்கமோ அப்படியே இருப்போம். அதுவே ரொம்ப பிளஸ்ஸிங் நினச்சிட்டு ஹாப்பியாக திரும்பி போகிறோம். ஸோ நீங்களும் அப்படியே இருங்க. ஆள் உங்களை நேசிக்கிற அது போதும் தானே. ஆமென்.